ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை டுடே எடுத்த வீடியோ. காலைல எழுந்திரிச்சு வந்தோடனே இன்றைக்கி வந்து டீ போடலை. நைட்டே ஆட்டுக்கால் வந்து வேக வச்சு வச்சுருந்தோம். அதை வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் உப்பு மிளகுத்தூள் போட்டு குடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்குன்னா, பாப்பாவுக்கு வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும், எங்களுக்கு வந்து ராகி களி, இந்த ஆட்டுக்காலில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். மதியத்துக்கு வந்து சாதமும் அரைக்கீரை வந்து புளி போட்டு கடையிலும் செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அரைக்கீரை கடையிலுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா போட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும், நல்லா சுண்டி வதங்கி வரட்டும். இப்போ ஒரு சைடு வந்து சாதத்துக்கு வந்து உலை வச்சு விட்டுட்டு, தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே அரிசியை நல்லா வாஷ் பண்ணி போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து கீரை வந்து வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு இந்த கீரைக்கு தேவையான புளியை வந்து நான் வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுட்டேன். நம்ம சுடுதண்ணியில் அந்த மாதிரி ஊற வச்சு செய்ய சொல்ல நமக்கு வந்து டக்குன்னு வந்து புளி வந்து அங்கங்கே இது பண்ணாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், கீரை நல்லா சுண்டு வெந்து வரட்டும். அந்த கேப்லேயே பாப்பா வந்து நேற்றே சொல்லிட்டேன், எனக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் லெமன் ரைஸும் வேணும்னு சொல்லிவிட்டு, ஸோ உருளைக்கிழங்கு வந்து தோல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஆட்டுக்கால் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 1.5 தக்காளி, குட்டி தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். போதும், ஏன்னா ஒரு வேளைக்கு தான் களிக்கு செய்கிறதுனால இந்த கிரேவி அளவு போதும். நீங்கள் அதிகமாக வேணும் குழம்பு, இல்லை அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது கூட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் போட்டு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக செய்யலாம். அதுவும் நிறைய வந்து குழம்பு நிறைய வரும். அதுக்காக தான் நான் வந்து சிம்பிளாக கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கும் ரெண்டுமே நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளியெலாம் நான் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கி வர டைமில் தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்காக தான். இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து ஸ்டவ்வை வந்து நான் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆட்டுக்காலை வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நைட்டே வந்து விசில் வச்சு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கி வந்தோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சைடு உருளைக்கிழங்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு ரெண்டுத்துக்குமே தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுத்துலேயுமே மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுமே அதில் இந்த ஆட்டுக்கால், வேக வச்ச ஆட்டுக்காலை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். இப்போ இதில் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், குட்டி ஸ்பூனால். சேர்த்துட்டு அது நல்லா இன்னும் கொதித்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரணுங்க. அவ்வளோதான். இந்த சைடு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்துடுச்சிங்க. இப்போ இதுக்கும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு இறக்குனா சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், இல்லைனா இந்த மாதிரி லெமன் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட செம காம்பினேஷனாக இருக்குங்க. குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் ஒரு பாத்திரத்தில் சாதத்தை போட்டு இது வந்து வடிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு
வச்சுட்டு அந்த பாத்திரத்துலேயே போட்டு அந்த கஞ்சி கூடவே போட்டு நான் வந்து மாவு போட்டு களி கலர போகிறேன். நான் வந்து இப்படி தான் வந்து களி செய்வேங்க. தனியாக களி கிட்டலாம் வச்சு செஞ்சிட்ருக்க மாட்டேன். காலையில் டைமில் சமைக்க சொல்ல தனித்தனியெல்லாம் சமைக்க முடியாது. ஸோ கடகடான்னு வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சைடு வந்து ராகி களிக்கு வந்து இந்த சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து குழைவாக வர சொல்ல நம்ம வந்து ராகி மாவு வந்து போட்டு கிண்ட வேண்டியது தான். இப்போ வந்து லெமன் ரைஸுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. லெமனுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு வேர்க்கடலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ லெமன் ரைஸ் வந்து தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து கீரையை வந்து வேக வச்சல அதை வந்து இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு புளி அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா பல்ஸ் மூடில் வச்சு திருப்பி எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா சட்டியில் போட்டு கடையிற அளவுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ மிக்சியில் போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். நல்லா மிக்சியெல்லாம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கூட நான் வந்து ஊற்றிப்பேன் அந்த கீரையிலேயே. ஏன்னா நம்மளுக்கு வந்து கெட்டியாக இருக்கும்ல, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு குழம்பு பதத்துக்கு வந்து வர வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து இந்த கீரையை மாற்றிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது வந்து தாளிக்கணும். ஸோ லெமன் ரைஸுக்குன்னு எண்ணெய் வச்சோம்ல, இப்போ அது வந்து இதுக்கு தாளிப்பு முதல்ல போட்டு அப்புறம் லெமன் ரைஸ் வந்து செய்யலாம். அதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே வடகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து முதல்ல கீரையில் வந்து கொட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ் செய்யலாங்க. தாளித்து கீரையில் கொட்டிடுறேன். இப்போ அதே கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மொறுமொறுப்பு தன்மை வர மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுமே காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாவும் ஒரு 4 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போடலாம். நல்லா மணமாக இருக்கும். போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு வடித்த சாதத்தை இது கூட போட்டு பெரட்டி இறக்குனா சூப்பரான ஒரு லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. ஆல் ஃபேவரட் லெமன் ரைஸ் வந்து ரெடிங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ராகி களிக்கு வந்து சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ வடித்த சாதத்தை இந்த பக்கம் லெமன் ரைஸில் போட்டு கிளறி எடுத்தால் சூப்பராக லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. பாப்பாவுக்கு மட்டும்தான் செய்கிறேன் லெமன் ரைஸு. எங்களுக்கு வந்து செய்யலை. ஏன்னா கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு வந்து செய்யலை. அவளுக்கு வந்து விரும்பி கேட்டாலேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சு கொடுத்தேன். சால்ட்டு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் ராகி களி மட்டும்தான் வந்து உருண்டை பிடிக்கணும். ஸோ அந்த ராகி மாவை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. காலையில் வந்து கீரை தான் கிடையாது. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து தெருவில் வந்து கீரை விற்றாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் வந்து இந்த கீரையை வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கட்டை கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா போட்டு அழுத்தி அழுத்தி விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு தண்ணி தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சி போட்டால் சூப்பராக ராகி களி வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. காலையில் டைமில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வாரத்தில் ஒரு முறையாச்சும் வெஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு வந்து சின்ன சின்னதாக 3 களி வந்து வந்துச்சுங்க. எங்கள் பாப்பா வந்து சாப்பிடல காலையில். ஸோ நாங்கள் வந்து 1.5 களி வந்து சாப்பிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் கிச்சன் வேலை முடிஞ்சிடுச்சிங்க. சுட சுட சாதம், லெமன் ரைஸ்,
ஆட்டுக்கால் கிரேவி சூப்பராக நல்லா கிரேவி பதத்துக்கு சுட்டு வந்துடுச்சுங்க. ராகி களி, உருளைக்கிழங்கு ஃப்ரை, அரைக்கீரை கடையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.